அவர்கள் சட்டாமணிய சுவாமி வாசலில் வைத்து இந்த வர்த்தகரெட்டி பெட்டிமா நன்னகரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய சரி யாரு யாரு பரிசளித்ததோ யாரு யார் என்று கேட்டால் அருமை அக்கா லட்சுமி லட்சுமி அம்மாள் அவர்கள் வந்து நம்முடைய வெள்ளை செய்ய பாராட்டி கொண்டு அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தார்கள். அவர்களோ குடும்பம் கிரகோத்திரங்கள் மழை பெய்யுது. அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் லட்சுமி அம்மாள் அவர்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்த காரணத்தினால் அவர்கள் குடும்பம் கிரகோத்திரங்கள் அவர்களுடைய வழி வழி வம்சமெல்லாம் பார்த்து வரக்கூடிய தொழில் வளங்களும் மக்களோடு மக்களாக மறுமக்கமாக கழித்து வேறு மூர்த்திகளோடும் சரி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? பலபடி வாழ அவர்களுடைய வழி வழி வம்சம் எல்லாம் பார்த்திருக்கூடிய தொழில் வளங்களும் அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க இன்றும் வாழ்க இன்றைக்கு வாழ்க வளர்க வளர்க என்று வரமளித்தார் அப்பன் சட்டாமணிய சுவாமி பார்த்தார் வசிஷ்டர் பார்த்து கேட்கிறார் யாரை அழைத்து தசரதை அழைத்து கேட்கிறார் தசரதா ஒரு நாள் வாடாத உன் திருமுகம் வாடக்கூடிய காரணம் என்ன? இன்றைக்கு என்ன காரணம்? என்ன செய்யுது? மண்டை கிளம்புதா? தசரதனிடத்திலே கேட்கிற போது கேட்கக்கூடிய நேரத்திலே பார்த்தார் தசரதன். ஐயோ மாமனிதரை, என்ன தசரதா, உங்கள் செல்வடிக்கு பட்டத்து இளவரசி 3 திருக்கல்யாணம் முடித்து வந்து 3 திருமணம் முடிச்சாதான் குழந்தை இருக்கும்னு சொன்னீங்க. ஜாதகத்தின்படி சொன்னீங்க. நானும் அதன்படி 3 திருமணத்தை முடிச்சு வந்து அயோத்தி கோட்டையில சரி அரசு ஆள்வதற்கு எனக்கு வாரிசு என்பது இல்லை ஐயா, ஒரே ஒரு குழந்தை என்பது இல்லை அப்படி என்று தசரத பெருமான் கேட்கிற போது சொல்லுகிற போது பார்க்கிறார் இந்த வசிஷ்டர். அப்பதான் சொல்லுதாரு வசிஷ்டரி, எப்பா தசரதா, உனக்கு கவலை வேண்டாம், கவலைப்படாத கண்ணீரத்தோடு உனக்கு குழந்தை வேணுமை என்றால் அயோத்தி கோட்டையை ஆள்வதற்கு மைந்தர்கள் வேணும் என்று சொன்னா நீ இவ்வளவு நாளாக தசரதா உன்னோட அரசாட்சியில இவ்வளவு நாளாக என்ன செய்து வந்தாய்? தர்மம் செய்த கையாலே தர்மம் செய்த கையினாலே என்ன செய்யணும்? நீ அதர்மம் செய்ய வேண்டும். நீ புண்ணியம் செய்த கையால நீ பாவம் செய்ய வேண்டும். நீ நல்லது செய்த கையால கெட்டது செய்ய வேண்டும். ஆமா, அப்படி என்று தசரதனிடத்தில் வசிஷ்டர் சொல்ல அப்பதான் பார்த்தாரு தசரதர் சொல்லுகிறார், என்ன சொல்லுங்க, இவ்வளவு நாளா சரி தர்மத்தை தவிர அதர்மம் செஞ்சதே கிடையாது, நான் நல்லதை தவிர கெட்டது செய்ததே கிடையாது, புண்ணியம் செய்த கையினால நாம் பாவம் என்பது செய்ததே கிடையாது, புண்ணியத்தை தவிர நாம் பாவம் செஞ்சதே கிடையாது, எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டேன். யாரும் பண்ணாதவரே அவர்தான் 56 தேசத்தையும் ஆளக்கூடிய அழகு மன்னன் தசரதர். ஆமா ஐயா மாமுனிவரை, என்னோட அரசாட்சியில எறும்புக்கு கூட நான் துரோகம் நினைச்சது கிடையாது, யாருக்கும் பாவம் செஞ்சது கிடையாது, நான் இதுவரைக்கும் எல்லாருக்கும் தர்மம் தான் செஞ்சிருக்கேன். ஐயா மாமுனிவரை, என்னுடைய அயோத்தியாவை கோட்டை என்னோட அழிஞ்சாலும் பரவாயில்லை, எனக்கு நான் பாவம் மட்டும் செய்ய மாட்டேன், எனக்கு குழந்தையே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு யார சொல்லுதா? தசரதன் சொல்ல. சரி, பார்த்தார் வசிஷ்டர். செய்த பூரா
பாவமா இருக்கு. இப்ப செய்வது புண்ணியத்தை யாரு சேர்த்து வச்சா? இன்னும் அந்த காலத்துல சேர்த்து வச்சுக்காரு புண்ணியம். நல்லா இருந்தா போதும் நினைக்கும். அப்படி நினைக்க கூடாது. தசரதர் அப்படி கிடையாது. அவரோட அரசாட்சியில 6 கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அரசு புரிந்து வந்தார். 56 தேசத்தையும் நீதி நெறி தவறாம ஆண்டிருக்காரு தசரதர் மன்னர். அப்படி அரசாட்சியை நடத்திருக்காரு. சரி, அப்ப என்னோட அரசாட்சியா என்னோட அழிந்து போனாலும் பரவாயில்ல. தான தர்மம் செய்த கையினாலே அதர்மம் என்பது செய்ய மாட்டேன். நான் நல்லது செய்த கையால தீமை செய்ய மாட்டேன். புண்ணியம் செய்த கையினாலே புண்ணியம் செய்த கையால நான் அதர்மம் வந்து செய்ய மாட்டேன். செய்ய மாட்டீங்களா? தசரதர் நம்மளாம் அப்படி இருக்க முடியுமா? ஆனால் நீங்கள் எறும்புக்கு கூட துரோகம் பண்ணது கிடையாதான். கிடையாது. அரிசி மாவுல கோலம் போட்டிருக்காங்க. அரிசி மாவுல ஏன் எறும்பு சாப்பிட்டு போட்டு நீ எறும்பு சாப்பிட்டு 4 உயிர் வாழட்டுன்னு இப்ப பச்சைப்பொடியை போட்டு கொடுத்தாயா? எறும்பு போயிட்டு எறும்பு கடிச்சு எறும்பா இருக்கு ஒரு வீட்டுல அதை சாப்பிட்டு செய்யட்டோம்ல எறும்பு சாப்பிட்டு செய்யட்டும் அப்படி சொல்லுவாங்க. அப்படியே அதனால பார்த்தார் வசிஷ்டர். அப்பதான் பார்த்தாரு. தசரதர் சொல்லுகிறார், ஐயா தசரதா, தசரதா, எனக்காக சொல்லு. உன்னோட நன்மைக்கு தான் நான் சொல்லுகிறேன். உனக்கு வேணுமே என்றால் செய். உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொன்னா நான் சொன்னதை செய். என்ன செய்யணும்? இப்ப என்னதான் பாவம் பண்ணணும் சொல்லுங்க. ஐயா, பாவம் என்றால் என்ன பாவம் தெரியுமா? என்ன பாவம் பண்ணணும்? 1000 மத யானையை கொல்ல வேண்டும். 1000 யானையை கொல்லணுமா? அடே அப்பா, ஒரு யானையை கொல்லுதே பெருசு. பெரும்பாடு 1000 மத யானையை கொல்ல சொல்லுதாரு. சரி, அப்பதான் பார்த்தாரு தசரதர். என்ன சொல்லுங்க? ஐயா வசிஷ்டரே, 1000 மத யானைகளை கொல்ல சொல்லுவீங்க. அந்த 1000 மத யானையானது எங்கே வரும்? எங்கே வரும்? எப்ப வரும்? எதுக்காக கொல்ல வேண்டும்? அப்படி என்று தசரதர் கேட்க 1000 மத யானை எங்கே வரும்? தெய்வேந்திர பூங்காவுல அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு யானை 2 யானை இல்ல, 1000 மத யானை. ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு யானை போனாலே என்ன ஆகும்? தோட்டத்தை பார்க்கவே முடியாது. தோட்டத்தையே அழிச்சுவிடும். 1000 மத யானை ஒரு பூங்காவனத்துக்குள்ள போனுச்சுன்னு சொன்னா சரி, பூங்காவனத்தையே தரமட்டமாக்கிறோம், நாசமாக்கிவிடும். அப்படி என்ற வசிஷ்டர் சொன்ன உடனே பார்த்தார் இந்த தசரதரானவர். என்ன ஐயா தெரியுமா? என்ன செய்கிறார்? ஐயா மாமனிவரை, என்னப்பா தசரதா, உங்கள் சொல்வதற்கு நான் செய்கின்றேன். 1000 மத யானையை தானே சொல்ல கொல்லணும். ஆமையா, நான் கொண்டு வருகிறேன். ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும். கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு கண்டிப்பா உண்டுப்பா, கவலைப்படலாம். அப்படி என்று வசிஷ்டர் சொல்ல சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தார் தசரதர். சரி என்று சம்மதித்து எங்கே வருகிறா? வெள்ளெடுத்து பானம் எடுத்து தசரதர் மூமா எப்படி வாரார் தெரியுமா? வெள்ளெடுத்து பானம் தசரதர் எங்க எந்தையோ வருகின்றார். அந்த வசிஷ்டருடைய சொல்வடிக்கு யானைகளை கொல்ல வேண்டும் என்று 1000 மத யானை அப்பாலை கொல்லணும்னு சொல்லி வெள்ளெடுத்து வானத்தை எடுத்து வானம் எடுத்து வரக
பார்க்கிறார் தசரதர் பெருமான். அயோத்தி தனை கடந்து அந்த அயோத்தி நகரம் தனை கடந்து தெய்வேந்திர பூங்கா இருக்கிறார். சரி தேவேந்திர பூங்கால வந்து நிற்கிற போது தெய்வேந்திர பூங்காவில் வந்து நிற்கிற போது கீழே நின்று யாரை கொல்ல முடியுமா? கீழே இருந்தோம்னு சொன்னா சரி காட்டுக்குள்ள வந்து நிற்கும். சரி எங்கிருந்து எந்த மிருகம் வந்து தாக்கும்னு சொல்ல முடியாது. வனாந்திர காடு. ஆமா சரி அதனால கீழே இருந்து யானைகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொல்ல முடியாது என்று அந்த பூங்காவன பக்கத்துல சரி பெரிய ஒரு பரண் ஒண்ணு அமைக்கிறாரு. ஒரு பரங்கோட்டு இருக்கிறார். தசரதர் மன்னர் தசரத சக்கரவர்த்தி அமைக்கிறார். அது வரண் அமைத்த இடத்தை என்னம்மா பரந்தோடு உட்கார்ந்து கொண்டு பரணிலே அமர்ந்து கொண்டு பார்த்தார் தசரதர். ஆமா எங்கிருந்து யானைகள் வருது என்று பார்க்கிறார். யானை கூட்டம் எங்கிருந்து வருது என்று தசரதர் பெருமான் பார்த்து கொண்டிருக்கிற போது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார். தசரதர் அப்படி இருக்கிற போது ஆமா அந்த யானைகள் எங்கேயா வருகின்றது? யானை கூட்டம் கூட்டமாக எங்கே வருகிறது? எப்படி எப்படி வருகிறது பாருங்க. யானைகள் கூட்டம் நல்ல கூட்டமாக எப்படி வருகிறதோ அடே கூட்டம் நல்ல கூட்டமாக 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 இந்த யானைகள் கூட்டம் எங்கு வருகிறது? கூட்டம் கூட்டமாக சாலை சாலையாக வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. தன்னை தாகம் இருக்க முடியும். அடே அப்பா ஒரே தாகமா இருக்கு. தாகம்னா எனக்கு இல்ல உங்களுக்கு இல்லையோ? யானைகளுக்கு தாகமாக இருக்கிறது. சும்மா தாகம் தேவேந்திர பூங்காவை அழித்துக் கொண்டு சரி நீ எழுதுனா என்னையா நிப்பது எனக்கு தெரியும் தெரியுமில்ல? அம்மா அதோடு அந்த யானைகள் சரி எங்க வருகின்றது? யானைகள் கூட்டம் கூட்டமாக எங்கு வருகிறது? பூங்காவனத்தை அழித்துக் கொண்டு தெய்வேந்திரன் பூங்காவை அழித்துக் கொண்டு வாழ தோட்டத்திலிருந்து அப்படியே தண்ணீர் குடிப்பதற்கு யானைகள் கூட்டமாக வருகிறது. வரக்கூடிய நேரத்தில் என்னம்மா தண்ணீரை அருந்துகிறது. யானைகள் வந்து இந்த பூங்கா வனத்துல வந்து சுனையில வந்து தண்ணீரை குடிக்கக்கூடிய நேரத்தில் யானைகள் தண்ணீர் அருந்தக்கூடிய நேரத்துல சத்தத்தை யார் காதில் கேட்டார்? யானை தண்ணீர் அருந்தக்கூடிய சத்தமானது யாரு காதுல கேட்கு? உடையத்திருக்கிற உச்சம் மன்னன் தசரதர் காதில கேட்க. ஆமா தசரதர் பார்த்தார் யானையை கொல்லணும்னு காத்திருந்தார் பத்தியா? சரி யானை தண்ணி குடிச்சதுன்னா சும்மா சத்தம் இல்லாமையா குடிக்கும்? அது குடிக்காது. யானை தண்ணி அருந்திச்சுன்னு சொன்னா சரி மண் குடத்தை வச்சு தண்ணி போதுன்னா எப்படி சத்தம் கேட்கும்? எப்படி இருக்கும்? கடகடா குடுகுடுக்கத்தை கேட்கும். அதுவோ தண்ணீரை குடிக்கின்றது இந்த யானைகள். அப்படி யானைகள் தண்ணீர் குடித்துக் கொண்டு இருக்கிற போது இந்த சத்தத்தை யாரையா கேட்ட? யானை தண்ணீர் அருந்தும் சத்தமானது யாரு காதிலே கேட்கிறது? தசரதர் காதலை கேட்க பரண்மேலே காத்துக் கொண்டிருக்காரே அழகு மன்னன் தசரதன் காதிலே கேட்டது. காதலை கேட்ட நேரத்தில் அம்மா எந்த திசைக்கு சத்தம் வருகின்றதோ அந்த சமய வேளையில எந்த திசையில இருந்து சத்தம் கேட்கிறதோ அப்படி இந்த வெள்ளெடுத்து வானத்தை எடுத்து என்ன செய்கிறார் என்ன செய்கிறார்? என்ன செய்தார் தெரியுமா? அந்த சாம வேளையில என்ன செய்கிறார்? ஹரி ராம ஹரி ராம போல ஹரி சமான ஹரி ராம போல ஹரி ராம நேரத்திலே ஹரிதா ராமம் போல ஹரிதா ராமம் போல நேரம் பார்த்து
ஆமா பானம் தொடுக்கிறார் பானம் தொடுக்கிறார் அவருடைய அழகு மன்னன் தசரதர் பானம் தொடுத்த ஒரு நேரத்தில் சத்தம் கேட்கிறோம் அந்த விசைக்கு பானத்தை விடுகிறார். ஆமா அப்படியே பானத்தை தொடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு தசரதர் பூமான். விடுதாரு தசரதர் பூமான் விட்ட பானமானது எங்கே வருகின்றது? யானைகள் மேலே பாய்ந்தது. தண்ணீர் குடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய யானைகள் மேலே பாய்கிறது. பாய்ந்த நேரத்தில் என்னம்மா ஒவ்வொரு யானைகளும் எப்படி இருக்கிறது? அப்படியே பானம் பட்ட உடனே யானைகள் எல்லாம் மாண்டு விடுகிறது. மாண்டு விடக்கூடிய நேரத்தில் ஆமா 1000 பானங்களை தொடுத்திருந்தார் இந்த தசரதர். 1000 பானம் யானது 1000 பானம் தொடுத்ததுன்னு சொன்னா சரி 1000 யானைகளை கொண்டு விட்டார். 1000 யானை இறந்திருக்கும்னு சொல்லி மனதில் எண்ணிக்கொண்டு இப்ப இரவு நேரத்துல கிளம்பி இறங்கி பார்த்தோம்னு சொன்னா யானைகளை பார்க்க வேண்டாம். தெரியாது பொழுது விடிஞ்ச பிறகுதான் நாம யானைகளை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா வெள்ள உயிரினம்னு சொன்னா நைட்டு போய் எண்ணிடலாம். சரி யானை என்ன நேரத்துல இருக்கும்? உங்க கையில இருக்கு. இப்ப நான் வந்து வீட்டுக்குள்ள போய் நின்னு தெரியுமா? சரி உள்ள மாதிரி ஆள் போனாலும் வீட்டுக்குள்ள போனாலும் கொஞ்சம் உப்ப தெரியும். கொஞ்சம் கலரா தெரியும். தாளகார தம்பி 2 பேரும் போனோம்னு வச்சுக்கோ. சரி எங்க கண்ணு எங்க பல்லு மட்டும்தான் தெரியும். மம்பட்டி பல்லு. ஆனா வந்து இயற்கை அழகு. உங்களை மாதிரி செயற்கை அழகு கிடையாது. எந்த வெயில்ல பேட்டு வந்தாலும் இந்த நிறம் மாறாது. பிராய்லர் கோழி இது நேரம். அதோட பார்த்தார் தசரதர். பொழுது விடுத்த நேரத்தில் பொழுது விடிந்த வேளையில யானைகளை பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வருகின்றார். ஆமா வரவிட்டு ஓடோடி வரக்கூடிய நேரத்தில் வரவிட்டு கீழே இறங்கி தசரத மன்னர் வருகிற போது வரக்கூடிய நேரத்தில் யானைகளை பார்க்கிறார். பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னம்மா யானைகளை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்குது பாருங்க. ஏமாண்டோ எல்லாம் அடிப்படையா மங்க பெரிய யானைகளோ மடிப்புறையா மங்கை பெரிய யானையோ நல்ல மடிப்போரையா நல்ல மடிப்போரையா உடலோ சொல்லி பரவெட்டி கீழே இறங்கி பொழுது விடிஞ்சது. யானையெல்லாம் எண்ணி பார்க்கணும் எத்தனை யானை இறந்திருக்குன்னு. சரி அப்படி என்பதை யானைகளை பார்க்கிற போது அப்படி தசரத சக்கரவர்த்தி எண்ணி பார்க்கக்கூடிய வேளையில யானைகள் மாண்டம் அடைந்தவம் அங்கு பெரிய யானைகள் செத்து மடிந்தது சிவலோகம் சேர்ந்துட்டு சேர்ந்த நேரத்தை பார்த்தார் தசரதர். என்னம்மா யானைகளை எண்ணி பார்க்க வேண்டும் என்று அப்படி யானைகளை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு யானைகளை எண்ணி எண்ணி பார்க்கிறார். ஆமா 1 10 100 சரி 200 250 500 550 சரி அப்படியே எண்ணி எண்ணி பார்க்கிற போது எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் 800 850 900 950 1050 950 990 995 96 97 98 100 99 யானை இறந்திருக்கு. மொத்தம் 99 யானை. ஆமா 999 யானைகள் இறந்திருக்கிறது. 999 யானைகள் மட்டும் கொண்டு விட்டார். ஆமா 999 யானை இறந்திருக்கிற போது பார்த்தார் தசரதர். 1000 மத யானைக்கு எத்தனை யானைகள் இருக்கு தம்பி? 1000 மத யானைக்கு எத்தனை குறை இருக்கு? என் பச்சை வெட்டு சொல்ல அது யாழுந்தான். காய் வெட்டி யாழுந்தான். 1000 மத யானைக்கு ஒரு யானை குறை இருக்கிறது. ஒரு யானை குறை இருப்பதினாலே ஒரு யானை
குறை இருப்பதினாலே நாமளுக்கு அந்த ஒரே ஒரு பிள்ளை பாக்கியம் என்பது கிடைக்காதோ? ஏன் என்ன காரணம்? 1000 மத யானையை கொல்ல வைக்க முடியல. என்ன காரணம்? ஏன்னா என்னப்பா முன்னொரு காலத்துல சரி இந்த வசிஷ்டர் மகாமுனிவர் வசிஷ்டர் மகாமுனிவருக்கும் கணபதிக்கும் சண்டை. அந்த சண்டையில தான் 1000 மத யானையை கொன்றாவது சரி உன்னோட அகத்தை அழிப்பேன்னு கணபதி பெருமான்ட்ட வசிஷ்டர் சொன்னாரு. வசிஷ்டர் சொல்ல அப்ப வசிஷ்டரை பார்த்து கணபதி சொன்னார், ஐயா வசிஷ்டரே, என்னையா ஒருபோதும் 1000 மத யானையை கொல்ல முடியாது. ஒண்ணு 999 இருக்கும், இல்லை என்றால் 1001 இருக்கும். அதனாலதான் தசரதரை வச்சு இந்த சபதத்தை முடிக்கணும்னு சொல்லி சரி வசிஷ்டர் நினைச்சாரு. ஆனா சாதிக்க முடிஞ்சதா? 999 யானை இறந்திருக்கிறது. ஒரு யானை குறைந்து விட்டதே. அப்படி என்று தசரதர் பார்க்கிறார். ஆமா, இனி நாம அரண்மனைக்கு போகக்கூடாது. ஆமா, ஏன்னா ஒரு யானை குறை இருந்ததுன்னு சொன்னா ஒரு பிள்ளை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காது என்று குழந்தை பாக்கியம் இல்லாம பேருமோ என்று சொல்லி மறுபடி பார்த்தார் தசரதர். வந்தார். அந்த தப்பி போன யானை ஒரு யானை எப்ப வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். சரி, அவர் அங்கே அப்படி காத்து கொண்டிருக்கிற போது தசரதர் பெருமான் காத்து கொண்டிருக்கிற போது இனி என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கிறது? எங்க நடக்கிறது? அந்த நாடான நாடு நாடு என்று அவர் காத்து கொண்டிருக்கிற போது இனி என்ன நடக்கிறது? நாடான நாடகிலே நல்ல நாடு சீமையிலே எந்த நாடு என்று கேட்டால் அது எந்த நாடு? கிஷ்கிந்தாபுரி பட்டணம். கிஷ்கிந்தாபுரம் கிஷ்கிந்தாபுரி பட்டணம். அந்த கிஷ்கிந்தாபுரி பட்டணத்திலே கிஷ்கிந்தை மாநகரத்தை யார் ஆண்டு வருகின்றார்? அந்தக்கன் மாமுனிவர். அவருடைய மனைவி சொல்லுப்பா, என் கொழுந்தை கிசி கொடுத்தியா? அந்த இடத்துல கிஷ்கிந்தாபுரி பட்டணத்தை யாரு ஆண்டு வருகிறார்? அந்தக்கன் மாமுனிவர். அந்தக்கன் நகரை அவருக்கு 5 கண்ணா. அந்தக்கன் மாமுனிவரும் அவருடைய மனைவி. அவதான் அஞ்சனை. ஓ அஞ்சனை. அந்த அஞ்சனையா வெண்கொடியோடு அஞ்சனாதேவி பெண்கொடியானவளோ கணவனும் மனைவியுமாக கட்டொரு வாழ்ந்து வாராங்க. அவங்களுக்கு ஒத்தைக்கு ஒரே மகன், ஒரே ஒரு மகன். ஆமா, யாரப்பா? அவன் பேரு என்ன பேரு? குருவுக்கு பிறந்ததினாலே அவன் பேரு குரு என்றும் குருபுத்திரன் என்று பெயர் கொடுத்தார். சரி, சிவன் அறிய பிறந்ததினாலே அவனுக்கு 2 பேரு. ஒண்ணு குருபுத்திரன், இன்னொரு பேரு சிவனறிய பிறந்ததுனால சிவ கைலாசம் என்று ஒரு பெயர் கொடுத்தார். அவன் குருபுத்திரன், சிவ கைலாசம் 2 பேரு அவனுக்கு பெயர் கொடுத்த பெரியமுடன் வளர்த்தருகிற போது அந்த கண்ணு மாமுனிவரும் அஞ்சனாதேவி பெண்கொடியானவளோ கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தரக்கூடிய இடத்தை குருபுத்திர பாலகனை அருமை பெருமையோடு வளர்த்து வருகிற போது 16 வயதாகிவிட்டது. எத்தனை வயசாயிட்டு குருபுத்திரனுக்கு? படிப்புகளை முடித்தார். ஆமா, அதை படிப்புகளை முடித்திருக்கிற போது இருக்கிற போது 21 வயதாகிவிட்டது. அடே அப்பா, 21 வயசு. அரும்பு மீசை குருபுத்திரனுக்கு. அரும்பு மீசை, குறும்பு பாரு, இல்ல சேட்டை 60 நிக்க மாட்டேங்கி. ஓ 60 சேட்டை கண்டது. சேட்டை ரொம்ப பண்ண வேண்டும். பார்த்தா இந்த குருபுத்திர மன்னனுக்கு அந்துக்கும் பார்க்கிறார். மாமனிவர் அஞ்சனா தேவியும் பார்க்கிறார்கள். அம்மா ஏ மனைவி, நம்முடைய மகனை பாரு, நெடுநெடு வளர்ந்துகிட்டே போறான். வளர்ந்துட்டான பிள்ளை 21
வயசாயிட்ட குருபுத்திரருக்கு பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்க வேண்டும். ஏங்க என்னங்க நானும் அப்படித்தான் நினைச்சேன். நம்ம மகன் குருபுத்திரருக்கு அந்த குருபத்திரனுக்கு திருமணத்தை முடிக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படி என்று சொல்லுகிற போது எப்பா ஏ குருபுத்திரா அப்பா எப்ப ஒரு கல்யாணம் முடிக்க சம்மதமா? சரி இப்ப சம்மதமா சம்மதம் சொல்லி எனக்கு இப்ப எதுக்குப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? அப்படி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப யாரு சொல்லுதா? இப்ப அவன் பார்த்து வச்சுதான் வீட்டுல வந்து சொல்லுதான். பாட்டுல இருந்தா வீட்டுல சொல்லுவான். என்ன கெட்டி வைக்க போறியா வைக்கலையா? இத கூட்டிட்டு வரட்டா? கெட்டி வச்சேன்னா நீனா கெட்டி வச்சேன்னு சொன்னா நகரத்தோட சுருளோட நகனத்தோட ஒரு 3 லட்சம் ரூபாய் சுருளோட வருவா. இல்லன்னா போட்டுக்க சுடிதாரோட வீட்டுல குட்டியாந்து விட்டு நிப்பேன். ஒரு மஞ்ச கயிற்ற கொண்டு தான் கோயில கூட கட்டிட்டு வந்துரு, கூட்டு வந்துரு அப்படி என்று சொல்வாரு. அப்ப குருபுத்திரன் பார்த்தாரு. என்ன நினைத்தார்? அப்பா இதைய உங்கள் எல்லாம் உங்க இஷ்டப்பா, உங்க மனம் போல நடக்கட்டும். சரி என்று அம்மாய்த்த குருபத்திரன் இருக்கும். ஆமா பெண் பார்க்கிறோடு என்று எப்படி வர தெரியுமா? எப்படி வருகிறார்கள்? கட்டோதாக கட்டி வட்டை மாமணி வர அஞ்சனா தேவியும் பெண்ணு பார்த்து வாராங்க குருபுத்திரனுக்கு. பெண் பார்த்து வருகிற போது அப்படி மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு வாராங்க பெண்ணு பார்க்கணும்னு சொல்லி வரக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இடத்துல சென்ற பெண் பார்த்தார். எல்லா இடத்துலயும் போய் குருபுத்திரனுக்கு பெண்ணு பார்த்து வாராங்க. அவர் பெண் பார்த்து வருகிற போது என்னம்மா என்ன நடக்கிறது? பொண்ணு அழகா இருந்தா ஏ குருபுத்திரா என்னப்பா இந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்காடா? அப்படி கேட்கிற போது பிள்ளை எப்படி பார்த்து இல்லையா நான் எதுக்கு பிள்ளைய பார்த்துக்கிட்டு நீங்க பார்த்தா போகலாம். நீங்க பார்த்து அம்மா